இந்த ஓட்டையில் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அங்கே தான் புழு இருக்கும். இந்த இடத்த ஃபுல்லாக சாப்பிட்றதுனால இந்த மேலே போகிற சத்துக்கள் வந்து உங்களுக்கு தடைப்பட்டு அது வந்து என்ன ஆகும்னா அது வந்து காய ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அழுகல் இது ஒன்று வச்சுங்களா. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நுனி வந்து காயறது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதை வந்து எப்படின்னா நம்ம என்னதான் போராடினாலும் அந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டம் இருக்கும். இன்னொன்று சரியான விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணலன்னா அந்த முடி குத்து நோய் மாதிரி வந்துடும். இந்த சிற்றிலைகள் இந்த இலைகள் ரொம்ப சின்ன சின்னதாக வந்துடும். அதனால் வந்து நீங்கள் எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வயலில் நல்லா முத்த விட்டு செடியில் பழுக்க வச்சு அந்த விதைகளை எடுத்து அப்புறம் நம்மளா நாற்று விட்டு நடுறது பெஸ்ட்டுங்க. இந்த புழுங்கலரிசி அந்த கஞ்சி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ புழுங்கலரிசியை நீங்கள் மாவாக்கிட்டு ட்ரையாக அதுக்கப்புறம் அதை வந்து கஞ்சியாக காய்ச்சி அதை கூட மிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து பண்ணலாம். மீன் அமிலம் வந்து அதையும் ஸ்ப்ரே பண்ணலாம். பேர் வந்து உஜாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நாட்டு காய்கள் இருந்ததுங்க. இப்போ அது வந்து எங்கேயுமே கிடைக்கல. இப்போ எல்லாருமே இதுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே வந்து உஜாலா அப்படின்ற மாதிரி அளவுக்கு அதிகமாக காய்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இது இருக்குது. இது உங்களுக்கு வந்து விதை கடைகளில் வந்து இதனுடைய விதைகள் வந்து இது கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ப்ளஸ்ஸு ஆந்திர மாநிலத்தை ஒட்டி அந்த சித்தூர் மாவட்டம் அந்த திருப்பதி மாவட்டம் ஆகிட்டாங்க. இப்போ சித்தூர் மாவட்டத்தை ரெண்டாக்கிட்டாங்க. பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கத்திரி செடியில் வந்து நோய் மேலாண்மை அதுதான் மெயினாக. இதனால் இப்போ தான் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. அதனால் அது வந்து அதை பற்றியான ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்து நான் சொல்கிறேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டம் ஏரியா அதை ஒட்டிய ஆந்திர எல்லை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து எப்படின்னா இந்த ரகம் தாங்க எல்லாருமே வந்து பயிரிடுறது. இது பேர் வந்து உஜாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நாட்டு காய்கள் இருந்ததுங்க. இப்போ அது வந்து எங்கேயுமே கிடைக்கல. இப்போ எல்லாருமே இதுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே வந்து உஜாலா அப்படின்ற மாதிரி அளவுக்கு அதிகமாக காய்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இது இருக்குது. இது உங்களுக்கு வந்து விதை கடைகளில் வந்து இதனுடைய விதைகள் வந்து இது கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ப்ளஸ்ஸு ஆந்திர மாநிலத்தை ஒட்டி அந்த சித்தூர் மாவட்டம் அந்த திருப்பதி மாவட்டம் ஆகிட்டாங்க. இப்போ சித்தூர் மாவட்டத்தை ரெண்டாக்கிட்டாங்க. அந்த பகுதியில் அதிகமாக வந்து இதுதான் வந்து அவங்க விளைவிக்கிறாங்க. இதுக்கு உண்டான நோய் மேலாண்மை பற்றி வந்து உங்களுக்கு நான் கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரி வந்து ஆக்சுவலாக முன்னாடி வந்து எப்படின்னா நாற்று விட்டு நடுவாங்க நாங்கள் சின்ன வயசில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுதுன்னா நர்சரியில் நாற்றுகளை வாங்கிட்டு வந்து அது நடவு பண்ணுறாங்க. இதனுடைய இடைவெளின்னு பார்க்கும்போது அதாவது வந்து ஒரு பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி. ஆக்சுவலாக இது வந்து 2 அடி விடணும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா உயரமாக வளரக்கூடிய ஒரு ரகம் அது. அதனால் இது வந்து எப்படின்னா அதிகப்படியான காய்கள். அதனால் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் எந்த அளவுக்கு இடைவெளி நம்ம வந்து இது பண்ணி விடுறோமோ அந்த மாதிரி வந்து விட்டு வந்து இதை வந்து நடுறது. அதாவது அந்த அடர்த்தி இல்லாமல் வந்து ஒரு சரியான எந்த பயிருமே ஒரு சரியான இடைவெளியில் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து மகசூல் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து இது பண்ணலாம் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நட்டுட்டு பிறகு என்ன ஆகும்னா ஒரு மாதம் நாற்றுகள் வந்து நடுறாங்க சாதாரணமாக. இப்போ இதில் எப்படின்னா இப்போ இன்னொரு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த சுண்டைக்காய் செடியில் வந்து நமக்கு என்ன ரகம் வேணுமோ அந்த விதைகளை கொடுத்துட்டு அவங்கள நர்சரிக்காரங்களே வந்து அந்த 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 ரகத்தை நாற்று விட்டு சின்ன வயசுலேயே சுண்டைக்காய் செடியில் இதை கட் பண்ணி ஒட்டிடுறாங்க. சுண்டைக்காய் விதையும் போட்டு அதுவும் சின்ன செடியாக கொண்டு வந்து இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ அதை தான் மோஸ்ட்லி எல்லாமே நடுறது. இப்போ அதுதான். ஏன்னா இதில் வந்து எப்படின்னா முடியல. அதாவது எப்படின்னா சீக்கிரம் வந்து இப்போ அதாவது வேர் சம்மந்தமான வியாதிகள் வந்து ஈஸியாக தாக்கும் இந்த கத்திரியை. அந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதே இதுவாக இருந்தாலும் அதே இனமாக இருந்தாலும் ஏன்னா சுண்டைக்காய் செடி வந்து கலர் ஒவ்வொரு தன்மை எல்லாமே தாங்கி வளரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நீங்கள் எவ்வளோ உயரம் வந்தாலும் அது வந்து நல்லா வந்து உயரமாக வந்து உங்களுக்கு அது இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து காய்க்கிற தன்மை அதுதான் விஷயம். அதாவது எப்படின்னா ஒரு செடி வேரில் உறிஞ்சறதுக்கும் ஒரு குற்றுமரம், அதாவது இது வந்து எப்படின்னா குற்றுமரம் இதில் வரும். ஒரு குற்றுமரம் வந்து அதனுடைய வேர்களை வச்சு வந்து சத்துக்களை உறிஞ்சறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் வந்து அதில் வருது அப்படின்றாங்க. ரெண்டாவது இந்த கத்திரி சாகுபடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் டாப்பாக இருக்கும் ரேட்டு, ஒரு சில நேரத்தில் வந்து 5 ரூபா கிலோவுக்கு போயிடும். அப்போ என்னம்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் அதிகமாக வரும். இப்போ வந்து இதில் எப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க கத்திரி சாகுபடி அந்த புரட்டாசி மாதம் அந்த மாதிரி இந்த
அந்த மாதிரியான ஒரு இதில் தான் நேரத்தில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். ஒரு சில நேரத்தில் விவசாயிகள் பறித்து வந்து மாடுகளுக்கு தான் போடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அந்த காலகட்டமும் இருக்குது. அதாவது ஒரு விவசாயியை டக்குன்னு உயர்த்துற பயிரும் இதுதான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை பறிக்கலாம். அதுதான் இதனுடைய காய் பறிப்புனுடைய இது. அதனால் இந்த மாதிரியான ஒரு அந்த பிரச்சனைகள் வருது. இதில் மெயினாக எப்படின்னா நோய் மேலாண்மையை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அழுகல் இது ஒன்று வச்சுங்களா. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நுனி வந்து காயறது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதை வந்து எப்படின்னா நம்ம என்னதான் போராடினாலும் அந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க, இது வரைக்கும் பாருங்க. இந்த ஓட்டையில தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அங்கே தான் புழு இருக்கும். இந்த இடத்த ஃபுல்லாக சாப்பிட்றதுனால இந்த மேலே போகிற சத்துக்கள் வந்து உங்களுக்கு தடைப்பட்டு அது வந்து என்ன ஆகும்னா அது வந்து காய ஆரம்பிக்கும். இதுதான் இதில் வரக்கூடிய புழு தான் அடுத்தது பிஞ்சுகளுக்கும் காய்களுக்கும் வர்றதும் அதே புழு தான். அதனால் அதிகப்படியான தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்புறம் சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இன்னொன்று சரியான விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணலன்னா அந்த முடி குத்து நோய் மாதிரி வந்துடும். இந்த சிற்றிலைகள், இந்த இலைகள் ரொம்ப சின்ன சின்னதாக வந்துடும். அதனால் வந்து நீங்கள் எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வயலில் நல்லா முத்த விட்டு செடியில் பழுக்க வச்சு அந்த விதைகளை எடுத்து அப்புறம் நம்மளா நாற்று விட்டு நடுறது பெஸ்ட்டுங்க. அது அந்த காலத்தில் அப்படியே நட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாருமே சோம்பேறிங்க ஆகிட்டோம் விவசாயிகள் நம்ம. ஏன்னா நான் அதை வந்து நாற்று விட்டு அதை பறித்து நடுறதை விட நம்ம வந்து நாற்றை வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம விடும்போது ஒரிஜினலாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் இந்த சுண்டைக்காயில் இந்த கத்திரி ஓட்டு தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாள் காய்க்கும். அது ரேட் இருக்குதோ இல்லையோ ஓரளவுக்கு வந்து போராடிட்டு வந்து போகலாம். அதாங்க விஷயம். இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கற்பூர கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணலாம்னா கஞ்சி, அதாவது நம்ம இந்த புழுங்கலரிசி அந்த கஞ்சி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ புழுங்கலரிசியை நீங்கள் மாவாக்கிட்டு ட்ரையாக அதுக்கப்புறம் அதை வந்து கஞ்சியாக காய்ச்சி அதை கூட மிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து பண்ணலாம். மீன் அமிலம் வந்து அதையும் ஸ்ப்ரே பண்ணலாம். ரெண்டாவது வேரில் கொடுக்கலாம். மீன் அமிலத்தை மேலே ஸ்ப்ரே பண்ணி வேரில் ஏக்கருக்கு 5 லிட்டரு வந்து நீங்கள் அதை தண்ணி பாய்ச்சிட்டு போகணும். அருமையான ரிசல்ட் இருக்கும். அதாவது எப்படின்னா தொடர் காய்கள் அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த டாப் ஷூட்டில் வரக்கூடிய இந்த ஓட்டை தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வந்து இது நேராக இறங்கி இதில் இருக்கிற புழு தான் வந்து காய்க்கு வரும். காய்க்குன்னு தனியாக புழு வரதில்லை. இது வந்து ஒரு வாரத்துக்கு 2 தடவை ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாதுங்க. இதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். மண்கரைசல் பண்ணலாம். இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் மண்கரைசல் வந்து நீங்கள் அந்த கஞ்சியை மிக்ஸ் பண்ணி அதில் கொடுக்கலாம். அதனால் இதுக்கு நான் பார்த்த வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிற வரைக்கும் வந்து ஒரு சில விவசாயிகள் வந்து ஒருத்தர் வந்து அவர் மோட்டர் மெக்கானிக், ஒரு விவசாயி, அதாவது ஆலங்குளம் பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில், அவர் வந்து அருமையான இது எடுத்திருக்காரு. அப்போ வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ 60 ரூபா போச்சு 1 கிலோ. அதாவது 40 ரூபா போச்சு. இவரது வந்து 60 ரூபாய்க்கு வந்து வியாபாரிகள் வாயிலே வந்து வாங்கிட்டு போனாங்க. அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டம் வரும். டக்குன்னு வந்து ஒரு நல்ல இது போக ரேட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு குறையும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இது 2 தாங்க. இதில் வேரில் என்ன கொடுக்கலாம்னா நீங்கள் நடும்போதே வந்து சுண்ணாம்பு தூளை ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வந்து நீங்கள் அதை தூவி விட்டுட்டு அப்புறம் வந்து பார் பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படின்னா வேர் சம்பந்தமான வியாதிகள் வந்து முற்றிலும் தடுக்கப்படும். அதான் ஒரு இதில் இருக்குது. இது நல்லா காய்க்கும். இது அருமையாக காய்க்கும். கொத்து கொத்தாக காய்க்கும். இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக ரேட்டு விற்கணும். 30 ரூபா கிலோ இருந்தாலே ஓரளவு சமாளிச்சிடலாங்க. அதுதான் விஷயம். 30 ரூபாய்க்கே வந்து முடியல. அதாங்க விஷயம். அதனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து இந்த உஜாலா ரகம் வந்து எப்படின்னா பல காலமாக இருக்குது. அதனால் இப்போ எப்படி நம்ம பிபிடி 5204 நெல் ரகத்துக்கு அதிகப்படியான நோய் தாக்குதல் வருதோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து நோய் தாக்குதல் வருது. சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வருது. இது அதிகமாக வந்து தாக்குறது பெரிய சேதம்னு விளைவிக்கிறது இந்த டாப் போரர் தான். இதுதான் இதில் இந்த கத்திரியிலே தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். ஆனால் இது வந்து சுண்டைக்காய் செடியில் கூட்டு கட்டி வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க இந்த நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம். அந்த மாதிரி செடிகளை நீங்கள் வாங்கி நடவு பண்ணும்போது அதுக்கு உண்டான நாற்றுகள் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் பார்க்கணும். அதாங்க விஷயம். அதனால் இது வந்து நல்லா, அதாவது எப்படின்னா கத்திரி சாகுபடின்றது ரேட் இருந்ததுன்னா இதோட ஜாக்பாட் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வாரத்துக்கு வந்து 2 இன்கம் விவசாயி வந்து பாடுபட்டு வந்து பண்ணலாம். இதில் 2வது வந்து களை கட்டுப்பாடு. இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 2 களை வந்து வெட்டி தான் ஆகணும். 3வது களைக்கெல்லாம் வந்து வர்றதுக்குள்ளே இது வந்து மூடிக்கும். அதனால் களைகளினுடைய பாதிப்பு செடிகளுக்கு ஏற்படாது. அதாங்க விஷயம். அதனால் சரியான இடைவெளி வந்து அது கரெக்டாக செடிக்கு செடி வந்து 1.5 அடியிலேருந்து 2 அடி போகலாம். வரிசைக்கு வரிசை வந்து 2.5லேருந்து 3 அடி. அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு அளவு.
அதுதாங்க விஷயம். அதனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மெயினாக வந்து இந்த இதுக்கு என்னென்ன அந்த அதாவது வளர்ச்சி மேலாண்மை அதை எப்படி வந்து இதை வந்து நான் அதை இது அதிகப்படியாக எப்படி வந்து இதனுடைய வளர்ச்சியை கொண்டு வர்றது. ஏன்னா செடி வளர்ந்தால் தான் அதிகப்படியான பக்க அந்த இது வரும், கிளைகள் வரும். ஒரு ஒரு கிளையிலையும் உங்களுக்கு வந்து பூக்கள் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அவங்களுக்கு வந்து பிஞ்சுகள் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து அதையே பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் எந்த அளவுக்கு வந்து பக்க கிளைகள் வருதோ அந்த அளவுக்கு வந்து காய்ப்பு இருக்கும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். அப்புறம் தாவர எண்ணெய்களை நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றி அது கூட மீன் அமிலம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதாவது வளர்ச்சி அதிகப்படியாக வர்றதுக்கு. இன்னும் சில இது இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரசாயனத்தில் வந்து போகும் பட்சத்தில் இந்த பிளானோப்ளெக்ஸ்ன்னு வந்து ஒரு மருந்து ஒன்று அது கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா வேலை செய்யுது. அப்புறம் இந்த ஸ்பிக் சைட்டோசைமன்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா அது வந்து இயற்கைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த டானிக் ஒன்று அதை கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பல விவசாயிகள் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. காய்கள் சைஸ் வரணும்னா கீழே வேர் வளரணும். கண்டிப்பாக வேம, அசோஸ்பரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, நுண்ணூட்ட சத்து குறைபாடு இதுக்கு வந்து வருங்க. அதனால் கண்டிப்பாக நுண்ணூட்டங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நுண்ணூட்ட சத்தை கொடுத்தாகணும். கீழே அடியில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நடவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பார் பிடிக்கணும். அதனால் அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா ஒரு சில நேரத்தில் ஜாக்பாட் அடிக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விவசாயி போலைங்க 10 ரூபா கூட போகல கிலோ, இது வந்து செடி நல்லா இருக்கு, இல்லைன்னா ஓட்டி விட்டுருவேன் அப்படின்றாங்க. சீசனை பொறுத்து மாறுது கண்டிப்பாக. அதாவது நம்ம வந்து கத்திரின்றது எப்படின்னா அரிசி மாதிரி, நம்ம வந்து சாப்பாடில் வந்து அரிசி இல்லாமல், அதனால் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ இருக்குதுங்க. திடீர்னு மாறும், மார்க்கெட் வந்து டக்குன்னு மாறும். அதனால் வந்து இதனுடைய சாகுபடி முறைன்றது நம்ம கண்டிப்பாக, ஏன்னா வந்து நம்ம வெண்டையெல்லாம் போனீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ஷார்ட் டூரேஷனு. இது வந்து கிட்டத்தட்ட 4 மாத காலம் 5 மாத காலம் வச்சுருக்கலாம். அது உங்களோட மகசூலே 4 மாதம் எடுக்கலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன். இது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.